நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து போட்டியிடும் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக இன்று நாளிதழ்களில் என்ன செய்தி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்த பிறகு நம்ம தொடர்ந்து அதை பற்றி விவாதிக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்தாச்சு. இயல்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் போவீங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அங்கே இல்லைன்னா இங்கேங்கிற மாதிரி தான் பைப்போலர் பாலிடிக்ஸில் தமிழ்நாடு இருக்கு. ஆனால் நீங்கள் தனித்து போட்டி அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறீங்களே, என்ன காரணத்துக்காக? இது ஒரு புதிய சூழல். இது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்து போட்டியிடுறதுங்கிறது புதிதானது அல்ல. சில அரசியல் காரணங்களில் ஒரு நீண்ட அடிப்படையில் அரசியல் கட்சிகளோடு இணைந்து போராட்டம் நடத்தி மாற்றங்களை கொண்டு வரணும். இப்போவும் தனித்து போட்டோம்னாலும் தனித்து போடுறதுக்கு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் காங்கிரஸுடைய புதிய பொருளாதார கொள்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வகுப்புவாதம், இது ரெண்டையும் எதிர்த்து நிற்கக்கூடியது தான் அதனுடைய கொள்கைகள். இதில் இப்போ கூட்டணியோடு சேர்றது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு புதிய சூழல் ஒன்று தோன்றி இருக்கிறது. அந்த புதிய சூழல் ஆம் ஆத்மி கட்சி வந்ததற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய சூழல். அது புதிய சூழலில் உலகமயத்தை ஒட்டிய ஒரு புதிய அரசியல், அந்த புதிய அரசியலுக்கான இடதுசாரி அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு முயற்சி. இவ்வாறான ஒரு முயற்சியாகத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தேர்தலில் தனிச்சு நாங்கள் போட்டி போடுறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னாலும் கூட அதனுடைய அந்த உறவுகள் மற்றது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முறிவதற்கு முக்கியமான காரணம் அதிமுக தான். அது எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக தெரியும். அதுலேருந்து அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளிவந்ததற்கு பிறகு இடதுசாரிகள் இந்த இதில் தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளில் வெற்றி பெறமா இல்லையாங்கிறத விட ஒரு கொள்கையை, இடதுசாரிகளுடைய கொள்கைகள் கூட்டணியில் போகிற போது எங்களால் சரியாக சொல்ல முடியல. கொள்கையை மக்களிடம் சொல்லுவதற்கும் அதை ஒரு பிரச்சாரம் செய்வதற்கும் ஒரு அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் போட்டோம். கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம், அதுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் அப்படின்னு சொன்னால் இயல்பாக அந்த இதற்கு காரணமாக இருந்த அதிமுகவை வீழ்த்துவதே எங்களுடைய முதல் பணி அப்படின்னு சொல்லி எதிரணிக்கு போகிறது தான் இருக்கும். இப்போ எதிரணிக்கு வராமல் தனித்து போட்டியிடுவது பகைவர்க்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடா? இல்லை, நான் கருதுவது இயல்பாக திராவிட இயக்கங்களுக்கும் பொது உடைமை இயக்கங்களுக்கும் எப்போதும் ஒரு நெருக்கமான கொள்கை இணைப்பு உண்டு. இயல்பா திமுகவோட தான் அவர்கள் வந்திருக்கணும். குறுக்க நீங்கள் தான் நிற்கிறீங்க, நீங்கள் தான் நான் ஊடகங்களை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேள்வி கேட்குறீங்க பாருங்கள், அங்கே இல்லை ஒன்று இங்கே வந்துடுவீங்களா, இந்த கேள்வி வருமோன்னு தயங்கி தான் அவங்க தனியாக நிற்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். நேற்றுக்கு வரைக்கும் அப்படி இருந்தீங்க, இன்றைக்கி திடீர்னு இங்கே வந்துட்டீங்களே அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தயக்கம் தான் அவர்களை தனிமைப்படுத்துகிறதுன்னு நினைக்கிறேன். திமுக பொறுத்தளவு பொது உடைமை கட்சிகள் வந்தால் வரவேற்போம்னு தலைவர் வெளிப்படையாக சொன்னதற்கு அடிப்படை காரணம் மதவாதத்துக்கு எதிரான வாக்குகள் பிரிய வேண்டாம் என்பது தான். நம்ம சரியாக சொன்னால் அவர்கள் அதிமுகவை எதிராக கருதுகிறார்களோ இல்லையோ, இப்போ திமுகவை பொறுத்தளவு ஒரு பக்கம் பிஜேபி தலைமையிலான அணி, இன்னொரு பக்கம் அதிமுக அணி என்று இரண்டு அணிகள் என்று சொன்னாலும் இரண்டாக பிரிந்திருக்கிற ஒரே அணி என்று தான் நான் பார்க்கிறேன். ரெண்டுமே ஒரே அணி தான், இரண்டாக பிரிந்திருக்கிறது. இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று சொல்லுகிற திமுக தலைமையிலான கூட்டணி 3 செய்திகளை முன்வைக்கிறது. இந்த 3இல் எந்த ஒன்றிலும் பொது உடைமை தோழர்கள் வேறுபட வாய்ப்பு இல்லை. ஒன்று ஜனநாயகம், இரண்டாவது மதவாத எதிர்ப்பு, மூன்றாவது சமூக நீதி. இந்த 3க்காகவும் சேர்ந்து நின்று நாம் போரிடலாம் என்பதுதான். இந்த 3ம் அந்த 2 அணிகளிலும் கிடையாது. எனவே அந்த அணிகளை வீழ்த்த வேண்டுமென்றால் இந்த அணிக்கு வலிமை சேர்க்க வேண்டும். சில குறிப்பிட்ட பகுதிகளில் எங்கெல்லாம் பொது உடைமை தோழர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் வாக்குகளை பிரிக்கிற பணி யாருக்கு உதவும் என்றால் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் உதவும். அதனையும் தாண்டி நாங்கள் இந்த பக்கத்தில் வெற்றி பெற முடியும் என்கிற உறுதியான நம்பிக்கை இருந்தாலும் ஒரு கொள்கை இணைப்பு, அதுவும் நான் சொல்லுகிற இந்த 3 செய்திகளின் அடிப்படையில் இணைந்து போட்டியிடுவது நல்லது என்கிற அடிப்படையில் தான் அந்த வரவேற்பை தலைவர் அவர்கள் முன்வைத்தார்கள். வருவதும் வராமல் இருப்பதும் அவர்கள் கட்சியினுடைய உரிமை. சுபவி சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் ஒருவேளை நேற்று எடுத்த முடிவு திமுக கூட்டணின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கு இதே அரங்கத்தில்
ஏன் தனியா நிற்காம நீங்க அந்த பக்கத்துல போய் நிற்கிறீங்கிற கேள்வி தான் என்னுடைய முதல் கேள்வியாக கூட இருந்திருக்கலாம். அது வந்து பணியின் ஒரு பகுதியாக பார்க்கிறேன். திமுகவோ பாஜகவோ சாரி பாஜகவோ காங்கிரஸோ திமுக அணியில இருந்ததுன்னா நீங்க தனித்து போட்டியிடுறது அப்படிங்கிற முடிவை புரிந்து கொள்ள முடியும். இப்போ அதுவும் நீங்க முன்வைக்கக்கூடிய மதவாத எதிர்ப்பு முன்னணியாகவே இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க அதை பரிசீலிக்க கூட செய்யலையா அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமானதாகுது. தமிழ்நாட்டினுடைய தனித்த அரசியல்ல பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இடதுசாரி கட்சிகள் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் எடுத்தாப்புலே ஒரு முடிவுக்கு வர்றீங்கல்ல, என்ன முடிவுக்கு வர்றீங்கன்னாக்க, ஒன்று நீங்கள் திமுகவோட இருக்கும், அதிமுகவோட இருக்க முடியும். இதுக்கிடையில் வந்து நீங்கள் வந்து ஒரு கொள்கையை சொல்லி மக்களை திரட்டுவதற்கு ஒரு தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியோ அந்த முடிவுக்கு கடந்த காலத்துல இடதுசாரி கட்சிகள் நடந்து கொண்ட முறையில இருந்து அந்த விமர்சனம் வைக்கிற நீங்க வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க, இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய அடையாளத்தை முழுமையாக காட்டுவதற்கு இது வந்து வெற்றியா தோல்வியான 1952 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடலை. 1957க்கு பிறகுதான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்போ படிப்படியாக தங்களுடைய அடையாளம் என்ன என்பதையும் தங்களுடைய கொள்கை என்ன என்பதையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு தன்மை தான் அதில் இருந்தது. இடதுசாரி கட்சிகள் நாங்கள் வந்து 52ல் பார்த்தீங்கன்னாக்க மெட்ராஸ் ராஜதானியில் வந்து மிக கூடுதலான இடத்தை பெற்றவர்கள் நாங்கள். 60 இடம், அது எல்லாமே சேர்ந்து வரும். தமிழ்நாட்டில் ஒரு 18 எதிர்கட்சியாக இருந்து ஆட்சிக்கு வரக்கூடிய நிலையிலேருந்து கீழே இறங்கணும். ஏன்னா இடதுசாரி சக்திகளுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன். அதுக்கு தந்தை பெரியார் முக்கியமான காரணங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அப்போ அதுக்கு பிறகு படிப்படியாக வர்ற போது என்ன ஆச்சுன்னாக்க, அரசியலில் பல மாற்றங்கள் வந்து சூழல்கள் வந்து எங்களுக்கு இடம் தரல. இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு இடதுசாரிகளுடைய கருத்தை மிகச்சரியாக மக்களிடம் முன்வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 1964 கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது ரெண்டும் பிரிஞ்சதுக்கு பிற்பாடு கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புங்கிறது ஒரு பெரிய இழப்பு என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் மட்டுமல்ல, வருத்தமும் கூட. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க முதல் முறையா 64க்கு பிற்பாடு இந்த ரெண்டு கட்சியும் எந்த கட்சியினுடைய கூட்டணியும் இல்லாமல் தனியாக நிற்பது என்பது ஒரு மகிழ்ச்சியை எங்களுக்கு தருகிறது. உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதுங்கிறத நான் புரிஞ்சிக்க முடியுது. ஆனா நான் சொல்றதை வந்து நீங்க இடதுசாரிகளுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக ஊடகங்களுடைய முயற்சின்னு திருப்பி சொல்லிடாதீங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இல்லாத நெருக்கடி உங்களுக்கு இருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் தொடர்பாக அவர்களுக்கு இல்லாத ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க வந்து இடங்களை வெல்வதும் தமிழ்நாட்டில் அல்லது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவசியமாகுது. பீகார்ல நீங்க போட்டிடுறீங்க, அவங்க போட்டியிடலை. ஆர்எஸ்பி கேரளாவில் வெளியில் போய் யூடிஎஃபோட போய் நிற்கிறேன்னு போய் நிற்குது. ஸோ அந்த இடதுசாரிகளுடைய ஒற்றுமையையும் கூட மாநிலத்துக்கு மாநிலம் உங்களால் வந்து பாதுகாக்க முடியல. அது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான சூழல். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இல்லை, அதில் இன்னொரு செய்தியத்தோட நீங்கள் அதையும் சேர்த்தே சொல்லிடலாம். அதாவது 2 பேரோடும் இல்லை, தனித்து நிற்கிறோம் அப்படின்னு தோழர் சொல்கிறார் பாருங்க. அது கூட நேற்றைக்கு தோழர் தாப்பாவினுடைய பேட்டி ஒன்றில் ரொம்ப அது ஒரு கவனத்திற்குரிய ஒரு வரி அவர் சொல்கிறார். அப்படியானால் அதிமுகவோடு உங்களுக்கு தேர்தல் கூட்டணி இல்லை, முடிவாகிவிட்டது அப்படின்னு கேட்டால், இந்த தேர்தலில் இல்லை அவருடைய பாணியில் இந்த தேர்தலில் இல்லை என்று அழுத்தமாக சொல்கிறார். அதுக்கு என்ன பொருள்னு உலகத்துக்கு தெரியும். இது ஒன்று. ஆக இன்னமும் முழுமையாக வெளியே வரலையோ, வெளியே வந்தது என்பதே உண்மை அல்ல, அந்த அம்மா வெளியே தள்ளிடுச்சு, அதான் உண்மை. ஆனால் இன்னும் முழுமையாக தள்ளலையா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா, நாங்கள் போட்டியிடாத இடங்களில் மதவாதத்துக்கு எதிராக வாக்களிப்பதற்கு சிந்திக்கப்படும்னு சொல்கிறாங்க. அது எப்படி மாநில அளவில் முடிவு செய்யப்படுமா, மாவட்ட அளவில் முடிவு செய்யப்படுமா? மதவாதத்துக்கு எதிராக என்பதில் வெளிப்படையாக மதவாதத்துக்கு அந்தமா ஒன்றும் எதிராலாம் இல்லை. நீங்கள் சேதுக்கால்வாய் திட்டம் என்று எடுத்தாலும் சரி, அல்லது பாபர் மசூதி இடிப்பது என்று எடுத்தாலும் சரி, அந்தம்மா பிஜேபியின் பக்கம் தான் நின்னாங்க. அதை கூட வெளிப்படையாக சொல்வதற்கு இன்னமும் என்ன தயக்கம்? நாங்கள் போட்டியிடாத இடங்களில் மதவாதத்துக்கு எதிராக திமுக ஆதரிப்போம்னு சொல்லலை. இந்த தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்றும் சொல்லுகிறார். எனவே இது தோழர் தாப்பாவின் தனிப்பட்ட கருத்தா அல்லது கட்சியின் கருத்தா? அதாவது வந்து கிட்டத்தட்ட சுபவி வந்து அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிற ஒரு நிகழ்ச்சியா இதை மாத்திட்டா இருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. அரசியலை இப்படி பார்க்கக்கூடாது. அரசியல் வந்து பல்வேறு தளங்களில் அது இயங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது இங்கே பேசுறது வேற, ஒரு தொலைநோக்கு பார்வையோட பேசுறது வேற.
இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு முன்பு இருக்கக்கூடிய எந்த அரசியலும் தேர்தலுக்கு பிந்தி இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. வெற்றி பெற்று அங்கே போனதுக்கு பிற்பாடு யார் யாரோட கூடுவா, யாருக்கெல்லாம் வந்து அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ, வாய்ப்பு இருக்கும்போது ஒரு அரசியலும், வாய்ப்பு இல்லாத போது ஒரு அரசியலும், ஆர்குமெண்ட் ஃபார் த ஓன் கன்வீனியன்ஸ், அவரவர்கள் வசதிக்கேற்ப அரசியலை பேசக்கூடிய தன்மை என்பது நம்முடைய நாட்டில் பெருக்கமாக இருக்கிறது. அதனால் வந்து இப்போ எல்லாரும் நம்ம சேர்ந்துருந்தோம்னா மதவாதத்தை எதிர்த்து நின்னரலாங்கிற ஆர்குமெண்ட்டை வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு வேலிடிட்டி ஆஃப் த ஆர்குமெண்ட், அதனுடைய நம்பகத்தன்மை என்ன இருக்குங்கிறத பற்றிய கேள்விகளும் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த பின்னணியில் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, அது அரசியலை பிடிச்சு தள்ளுறாங்களா, நாங்கள் இதுக்கெல்லாம் அவமானப்படுற ஆட்களும் கிடையாது. நாங்கள் வந்து யாருடைய கொட்டடியிலும் அடைக்கப்பட்டவர்களும் கிடையாது. அது மாதிரி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ ஜெயலலிதா எங்களை வந்து அரசியல் மரபுகளை மீறி எங்களை புறக்கணிச்சாங்கன்னாக்க அவங்க தான் பதில் சொல்லணுமே ஒழிய நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் பிடிச்சி தள்ளிட்டாங்கிறதுனால அவங்க எஜமானர்கள்ங்கிறதாகவும் நாங்கள் வந்து வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் என்கின்ற கட்டுமான அரசியலும் எங்களுக்கு நாங்கள் அதை பார்க்க விரும்பலை. நாங்கள் ஒரு உண்மையான அரசியல் போராளிகள். நாங்கள் வந்து ஒரு உண்மையான இந்த நாட்டின் மீது அடித்தள மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான போராளிகள். இந்த அவமானங்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுற ஆட்கள் கிடையாது. ஆனால் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகள், அந்த இடதுசாரி கட்சிகள் வந்து ஒரு அடையாளத்தை காட்டி எங்களுக்குன்னு ஒரு அரசியல் அஜெண்டா இருக்குது. இப்போ திமுகவோட கூட்டு சேர்ற போதோ அல்லது அதிமுகவோட கூட்டு சேர்ற போதோ எங்களுடைய அரசியல் விருப்பங்களை அல்லது அரசியல் வேலை திட்டங்களை எங்களால் முன்வைக்க முடியாது. இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்கிறோம். இது ஒரு பரிசோதனையாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த முயற்சியில் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகளும் ஈடுபட்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.